வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அடிப்படை ஜோதிடங்கிற பேரில் அடுத்தடுத்த காணொளிகள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதற்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். வாரங்கிற பேரில் கிழமை, அதற்கப்புறம் திதி, அதற்கப்புறம் நட்சத்திரம், யோகம், இதெல்லாம் பார்த்தாச்சு. கரணம் பார்க்க வேண்டும். இந்த கரணத்தில் சுப கரணங்கள் இருக்குது, சுப அசுப கரணங்கள் இருக்குது, அசுப கரணங்கள் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். கரணம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை நம்ம திதின்னு சொல்கிறோம். அப்போ வளர்பிறையில் 15 திதி, தேய்பிறையில் 15 திதி, மொத்தம் 30 திதி. அப்போ 30 திதியை சரி பகுதியாக பிரிச்சிங்கன்னா 60 கரணங்கள் வரும். ஆனால் மொத்த கரணமே 11 கரணங்கள் தான் இருக்குது. அந்த கரணங்கள் ரிப்பீட்டாகி வரும். அந்த கரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கரணத்தில் தயவுசெய்து உட்காந்துக்கிட்டே எழுதுகிறோம் தவறாக நினைக்காதீங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் போர்டில் நின்றுட்டு எழுதலாம்லன்னு கேட்குறாங்க. அதாவது உட்காந்துட்டு எழுதும் பொழுது கை இதிலிருந்து இது வரைக்கும் வர்றதுனால தடுமாற்றம் இல்லாமல் எழுத்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதே நாங்கள் நின்றுட்டு எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நின்றுட்டு எழுதுகிறோம் அப்படின்னா இதிலேருந்து எழுத்து இது வரைக்கும் நல்லாயிருக்கும். அதற்கு பிறகு கீழே குமிஞ்சிட்டு எழுதும்போது அந்த எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் கோணெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் உட்காந்து எழுதுகிறோம். அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் நின்றுட்டு எழுதணும், அதுக்கப்புறம் உட்காந்து எழுதணும். அதனால் கை கெட்டுற வரைக்குமே உட்காந்து எழுதுகிறோம். அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க. கரணத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 கரணங்கள் இருக்குது. பவம், பவகரணம், பாலவம், பாலவகரணம், கௌளவம், கௌளவகரணம், தைதுளை, தைதுளை கரணம், கரசை, கரசை கரணம், வனிஷை, வனிசை கரணம். இந்த கரணங்களை பொறுத்த வரைக்கும் சுப கரணங்கள்னு பேர். சுப கரணங்கள். அதற்கடுத்து பவம், பாலவம், கௌளவம், தைதுளை, கரசை, வனிசை, பத்திரை. இந்த கரணத்தை பொறுத்த வரைக்கும் சுப மற்றும் அசுப கரணம். இடத்துக்கு தகுந்தபோல் மாற்றிக்கக்கூடிய கரணம். பவம், பாலவம், கௌளவம், தைதுளை, கரசை, வனிசை, பத்திரை, சகுனி. சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கினம். பாருங்கள், எழுத்து தடுமாற ஆரம்பிச்சிட்டோம். கிம்ஸ்துக்கினம் நின்றுட்டு எழுதுறது அது இன்னும் சௌகரியம் இல்லாமல் இருக்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 4 கரணங்களை பொறுத்த வரைக்கும் அசுப கரணம். இந்த கரணத்தில் பிறக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அசுப கரணங்கள். அப்போ பார்த்துட்டிங்கன்னா பவம், பாலவம், கௌளவம், தைதுளை, கரசை, வனிஷை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கினம். இந்த பவம், பாலவம், கௌளவம், தைதுளை, கரசை, வனிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கினத்திற்கு இந்த ஒவ்வொரு கரணத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு கரணத்திற்கும் மிருகங்களை கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த கரணம் இப்படிப்பட்ட தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருகங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதற்குண்டான அதிபதியும் பார்க்க போகிறோம். வழிபாட்டு ஸ்தலங்களையும் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டு ஸ்தலங்களை பொறுத்த வரைக்கும் சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். இதை முழுமையாக பாருங்கள். அதற்கு பிறகு கரணம் எதற்காக பயன்படுதுங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். பவகரணம் அப்படிங்கிறது, பவம்னா அதற்கு நேராக சிங்கம், பாலவ கரணம்னா புலி, கௌளவ கரணம்னா பன்றி, தைதுளை கரணம் அப்படின்னா
கழுதை. கரசை கர்ணம்னா யானை. வனிஷை கர்ணம்னா எருதுன்னு சொல்லுவாங்க, காளைன்னு சொல்லுவாங்க. எருது அல்லது காளை அல்லது பசு, இது எல்லாத்தையும் சொல்லலாம். இப்போது சுபகரணத்திற்கு பவம்னா சிங்கம்னு பேர், பாலவம்னா புலி, கௌளவம்னா பன்றி, தைதுளைனா கழுதை, கரசைனா யானை, வனிஷைனா எருது அல்லது காளை அல்லது பசு, இது எது வேணால் வச்சுக்கலாம். இந்த பத்தரை கரணம்ங்கிறது கோழி அல்லது சேவல். சகுனி அப்படிங்கிறது காகம். சதுஷ்பாதம் அப்படிங்கிறது நாய். நாகவம் அப்படிங்கிறது நாகம், பாம்பு. கிம்ஸ்துக்கினம் அப்படிங்கிறது புழு. பவம், பாலவம், கௌளவம், தைதுளை, கரசை, வனிசை 6 கரணங்கள் சுபகரணங்கள். பத்திரை சுப மற்றும் அசுப கரணங்கள். சகுனி, சதுஷ்பாதம், நாகம், கிம்ஸ்துக்கினம் இந்த 4 கரணங்களை பொறுத்த வரைக்கும் அசுப கரணங்கள்னு பார்த்தாச்சு. இந்த 11 கரணத்தையும் சுபகரணம் அசுபகரணங்கிற பேரிலையும் மத்தியம கரணத்தையும் பார்த்தாச்சு. அதே போல் மிருகங்கள், அதற்குண்டான பறவைகளை பார்த்தாச்சு. இப்போது இந்த 11 கரணத்திற்கு உண்டான அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகங்களை பார்க்க போகிறோம். பவகரணம் சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான அதிபதி செவ்வாய். பாலவகரணத்திற்கு ராகு. கௌளவகரணத்திற்கு பன்றி, அதற்கு சனி அதிபதி. தைதுளை கரணத்திற்கு சுக்கிரன். கரசை கரணத்திற்கு சந்திரன். வனிசை கரணத்திற்கு சூரியன். பத்தரை கரணத்திற்கு கேது. சகுனி கரணத்திற்கு சனி அதிபதி. சதுஷ்பாதம் கரணத்திற்கு குரு அதிபதி. நாகவம் கரணத்திற்கு ராகு அதிபதி. கிம்ஸ்துக்கினம் கரணத்திற்கு புதன் அதிபதி. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த 11 கரணத்திற்கு உண்டான வழிபாட்டு முறைகளை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த மிருகங்கள்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மிருகத்திற்கு இப்போ சிங்கம்னு ஒரு மிருகம்னா சிங்க முகத்தோடு கூடி இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபடலாம், பிரித்திங்கரா தேவியை வழிபடலாம். நரசிம்மரை கண்டிப்பாக நாமக்கல்லில் போய் தான் வழிபடலாம் கிடையாது. நீங்கள் நரசிம்மரை நாமக்கல்ல வழிபடலாம், வீட்டில் வழிபடலாம். நரசிம்மர் கோயில் எந்தெந்த இடத்துல இருக்கோ அது வழிபடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா பவகரணத்திற்கு நரசிம்மர், பிரித்திங்கரா தேவி 2 விஷயத்தை வச்சுக்கலாம். அதற்கடுத்து பாலவகரணத்திற்கு புலி. அப்போது ஐயப்பன் வழிபாடு எல்லோரும் பண்ண முடியல அப்படின்னா புலி இருக்கக்கூடிய துர்க்கை, புலி இருக்கக்கூடிய தெய்வங்கள் எந்த தெய்வத்தை வேணால் வழிபடலாம். இது ஸ்ரீ முன்னம் அப்படிங்கிற இடத்த சொல்கிறாங்க. இருந்தால் கூட ஐயப்பன் மட்டும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஐயப்பன் வழிபாடு. அதற்கடுத்து பன்றி உருவம். அப்போ வராகி 2 ஒன்று தான், வராகர். அதற்கடுத்து கழுதை. அதற்கடுத்து கழுதை உருவத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு தேஷ்டா தேவி. காயத்ரி 2 பேர்த்தை வழிபடலாம். யானை வழிபாடு. அப்போ விநாயகர் வழிபாடு எங்கெங்கே இருக்குது, பிள்ளையார்பட்டி எல்லா பக்கமும் போய் வழிபடலாம். அதற்கடுத்து வனிசை எருது மற்றும் காளை. நந்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வழிபடலாம். நந்தீஸ்வரர். அதற்கடுத்து கோழி மற்றும் சேவல். திருச்செந்தூர் அல்லது முருகக் கடவுள் இருக்கக்கூடிய இடங்களில் வழிபாடு செய்யலாம். திருச்செந்தூர். அதற்கடுத்து காகம். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் வழிபடலாம். திருநள்ளாறு. சதுஷ்பாதம் நாய். நாயினானது
தேய்பிறை அஷ்டமியில் வரக்கூடிய பைரவ வழிபாடு. பைரவர் எங்கெங்கே இருக்கிறாரோ அங்கே வழிபடலாம். நாகவம்னா நாகம். நாகன்னா நாக வழிபாடு எங்கெங்கே இருக்குதோ நாகவர் வழிபாடு. அல்லது வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையனூர் அங்காளம்மன் கோயில் வழிபாடு, அதெல்லாம் பண்ணலாம். கிம்ஸ்துக்கியனம்னா புதன். இது வியாதி குணப்படுத்தக்கூடிய தன்வந்திரி. அப்போ பார்த்துட்டிங்கன்னா பவம், பாலவம், கௌளவம், தைதுளை, கரசை, வனுசை, பத்தரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கினம் 11 கரணத்திற்கு உண்டான மிருகங்கள் மற்றும் பட்சிகள், அதற்கான அதிபதிகள், அதற்கான வழிபாடுகள். இந்த வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்க உருவத்தில் இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தை வேணால் வழிபடலாம். புலி உருவத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளையும் ஆண் தெய்வங்களாக இருந்தாலும் வழிபாடு செய்யலாம். பன்றி உருவத்தில் இருக்கக்கூடிய வராகர் வழிபாடு செய்யலாம். கழுதை உருவத்தில் இருக்கக்கூடிய தேஸ்தா தேவியை வழிபாடு செய்யலாம். யானைன்னா நம்ம யானை வச்சு என்ன செய்கிறோம், விநாயகர் வழிபாடு செய்கிறோம், அது மிகவும் சிறப்பு. எருது அல்லது காளை, நந்தீஸ்வரர், உங்கள் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலே நந்தி இருந்தால் வழிபாடு செய்யுங்க, தப்பு கிடையாது. காகம், திருநள்ளாறு தான் இப்போ ஒன்றும் கிடையாது, சனீஸ்வரர் வழிபாடு செய்தாவே போதுமானது. நாய், பைரவ வழிபாடு, தேய்பிறை அஷ்டமி என்று வரக்கூடிய பைரவ வழிபாடு மிகவும் சிறப்பு. நாகவம், ராகு. நாகவர் கோயில் இந்த பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு தான் போகணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நாகேஸ்வரம் போகணும், நாகவர் கோயிலுக்கு போகணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாக சிலை வைத்து நாக வழிபாடு, பொத்து இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் வழிபாடு செய்தாலே போதுமானது. புதன், தன்வந்திரி. நீங்கள் புதன் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா திருவெண்காடு போகலாம். திருவெண்காடும் போக முடியல அப்படின்னா மதுரை மீனாட்சி வழிபாடு வீட்டிலிருந்தே செய்யலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கரணத்தின் வழியாக நன்மை நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுபகரணம் அசுபகரணத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு அசுபகரணத்தில் பிறந்துட்டுன்னு நினைக்காதீங்க. நல்ல காரியம் கெட்ட காரியம் செய்யறதுக்காக மட்டுமே இந்த சுபகரணம் அசுபகரணம் பயன்படுதே தவிர நம்ம பிறந்திருக்கிறது எந்த கரணமாக இருந்தாலும் பாதிப்பை தராது, மிகவும் நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கரணத்திற்கு உண்டான பொது பலன்கள் நிறையா சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உண்மையான அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நடைமுறையில் அது ஒத்து வர்றதில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூகுளில் தொலைவு பாருங்கள், யூடியூப்பில் தொலைவு பாருங்கள், என்ன சொல்கிறாங்களோ தெரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒத்து வந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கங்க. இது எல்லாமே ஒரு புரிதலுக்காக மட்டும்தான். இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. 11 கரணத்திற்கு உண்டான பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கிறதில்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக எடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். சமீப காலமாக அகமதாபாத் விமான விபத்து, பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல், கூட்ட நெரிசல் 41 பேர் பலி, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். இளைய தளபதி விஜய் அடுத்த முதல்வர் ஆவாரான்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்கள். எடப்பாடி ஐயாவுடைய அரசியல் நகர்வு என்னவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கருமாவை கரைக்கிறதுக்கு என்ன செஞ்சால் கரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.